இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு சொன்னாலே டாடா மோட்டார்ஸ் தான் பிரதானமான கார் மேனுஃபேக்சராக இருந்தாங்க. அதன் பிறகு B10 அவங்களுடைய வின்சர் ஈவியை லான்ச் பண்ண பிறகு டாடா மோட்டார்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுத்து வந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய ப்ரீமியம் எலக்ட்ரிக் கார்ஸை 30 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்ல இருந்தாலும் அதிக நம்பர்ஸில் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அதிகமாகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு புதிய கார் நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அதுவும் ஸ்டெலாண்டிஸ் குரூப் மூலிமா. ஸ்டெலாண்டிஸ் குரூப் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜீப், சிட்ரோயின் போன்ற நிறுவனங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இந்த நிறுவனம் இயங்கி வருது. இதே நிறுவனம் தான் இப்போ லீப் மோட்டார் அப்படிங்கிற புதிய பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பாசிபிளி சென்னையில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த காரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. முதல்ல இந்த லீப் மோட்டார்ஸை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். 2015ஆம் ஆண்டு சைனாவில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் 100% எலக்ட்ரிக் கார்களை மட்டுமே தயாரிக்கிற நிறுவனமாகும். 2023ஆம் ஆண்டு ஸ்டெலாண்டிஸ் குரூப் இந்த கார் நிறுவனத்தை $1.6 பில்லியன் 21% பங்குகளை வாங்கினாங்க. இந்த இன்டர்நேஷனல் ஜாயிண்ட் வெஞ்சரில் ஸ்டெலாண்டிஸ்க்கு கிட்டத்தட்ட 51% கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டெலாண்டிஸ் நிறுவனத்தோட பிராண்ட்ஸான சிட்ரோயினா இருக்கட்டும், ஜீப்பா இருக்கட்டும் அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால அப்கமிங் இவி மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி இப்போ லீப் மோட்டார்ஸை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. லீப் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இன்ஹவுஸாக அவங்க அஃபோர்டபுள் இவி பிளாட்ஃபார்ம்ஸை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரியான லீப் மோட்டார் பவர், லீப் பைலட் அதாவது அடாஸ் சூட், இன்ஹவுஸ் கண்ட்ரோலர், சாஃப்ட்வேர், பேட்டரிஸ் அப்படின்னு மற்ற எந்த நிறுவனங்களையுமே டிபெண்ட் பண்ணாமல் லீப் மோட்டார்ஸ் தனக்கான ஒரு ஆர்கிடெக்சரை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுடைய கார்களை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே T03 அப்படிங்கிற காம்பாக்ட் சிட்டி கார் வச்சிருக்காங்க. C10 அப்படிங்கிற மீடியம் சைஸ் எஸ்யூவியும் இந்த பிராண்ட்ல இருக்கு. சமீபத்தில் B10 அப்படிங்கிற அஃபோர்டபுளான எஸ்யூவி இந்த கார் நிறுவனத்தை அனைவராலையும் திரும்பி பார்க்க வச்சுது. மார்க்கெட் பொசிஷனிங்கை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கேட்டகரியிலும் இல்லாமல் ப்ரீமியம் எண்ட்லையும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்ல இந்த நிறுவனங்களுடைய ஈவிஸ் இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டெலாண்டிஸ் நிறுவனத்தோடைய growth-ஐ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த லீப் மோட்டார்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வர பிளான்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதன் காரணமாக ஏற்கனவே ஹைலி காம்படிட்டிவாக இருக்கிற இந்தியன் இவி மார்க்கெட்டில் மற்றும் ஒரு புதிய கார் நிறுவனம் கால் பதிக்கிறது. அதுவும் நம்ம சென்னையை பேஸ் பண்ணி சிட்ரோயின் பிளான்ட்லேயே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. இந்த லீப் மோட்டார்ஸோடைய என்ட்ரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.